வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் நேம் ஆஃப் த பிக்சர். நமக்கு வந்து பிக்சரை பார்த்து அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கீழே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சிசர் இருக்குது, அப்புறம் யார் அது டெய்லர், அது என்ன ட்ரீன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மாதிரி செகண்ட் பார்த்திங்கன்னா சூஸ் அண்ட் ரைட் த வேர்ட் தட் கம்ஸ் நெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து என்ன வேர்டு வரும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட். நமக்கு வந்து அதில் என்ன, எங்கே நம்ம விளையாடுறது, வி ப்ளே இன் த டேஸ், லைப்ரரிலையா பார்க்கில் அந்த மாதிரி. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட்ஸ், அது மாதிரி அந்த மேலே இருக்கிற இதை எடுத்து அந்த டேஸில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு படம் கொடுத்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை வந்து நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் அடுத்து வந்து ரீட் த ஃபாலோயிங் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேராஃப் நம்ம வாசி பார்த்து கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி. இதே மாதிரி நமக்கு வந்து இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் தான், 2024 கேட்ட கொஸ்டின். இதே மாடலை வச்சு நீங்கள் வந்து இந்த வருஷம் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10வது பார்த்திங்கன்னா அனிமல்ஸை வந்து எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வாட்டரில் வாழும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை எடுத்து எழுதணும். அவ்வளோதான்.